விஜய் மல்லையா, ஆர்சிபி இந்த ரெண்டுக்கும் பெருசாக இன்ட்ரொடக்ஷனே தேவையில்ல. விஜய் மல்லையாவுக்கு கிரிக்கெட் மேலே இருந்த ஆர்வத்தையும் தாண்டி வேற ஒரு காரணம் இருக்குது அவர் ஆர்சிபி டீமை வாங்குறதுக்கு. அந்த காலகட்டத்தில் தான் அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் விஸ்கியையும் கிங்ஃபிஷர் பியரையும் வாங்கியிருந்தார். இந்த ரெண்டு பிராண்டையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் லலித் மோடி அவர்கள் இவர் அணுகியிருக்காரு. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஐபிஎல்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு டீம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐடியாவெல்லாம் சொல்கிறாரு. இந்திய மக்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், இதை வச்சு நம்ம மூவ் பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு பிஸ்னஸ் மேனான விஜய் மல்லையா. ஸோ எனக்கு 2 டீம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு டீம் தான் சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போவும் அவர் ஆக்ஷனுக்கு பணம் கட்டும் போது 3 டீமுக்கு பணம் கட்டியிருக்காரு. அப்போவும் இல்லை ஒரு டீம் தான் சொல்லி அவருக்கு ஒரு டீம் தான் கொடுத்துருக்காங்க. இஃப் சப்போஸ் அவருக்கு கிங்ஃபிஷர் பிராண்டுக்கு ஒரு டீம் கிடச்சிருந்தா டீமோட பேர் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கிங்ஃபிஷர் பெங்களூர், சென்னை கிங்ஃபிஷர் கிங்ஸ், இந்த மாதிரி தான் நேம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். உங்களுக்கு எதாவது நேம் தோணுச்சுன்னா கீழே சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் மல்லையாவுடைய மொத்த கடன் 9,000 கோடி. அதை நான் மொத்தமாக அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அது வேற கதை. ஆனால் இன்னைக்கு ஆர்சிபியோடைய மொத்த வேல்யூ மட்டுமே 20,000 கோடி. ஆனாலும் ஆர்சிபி அவர் கையில் இல்லை. ஆர்சிபி ஃபேனான உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.